For details, please press 1. For customer service, please press 0. नमस्ते, यह भारत का दूरसंचार नियामक प्राधिकरण है। विनियमन के उल्लंघन के कारण आपका होम नेटवर्क निष्क्रिय कर दिया जाएगा। विवरण के लिए कृपया ग्राहक सेवा के लिए 1 दबाएं, कृपया 0 दबाएं। Hello, this is the Telecom Regulatory Authority of India. Due to the violation of regulation, your home network will be deactivated. For details, please press 1. For customer service, please press 0. नमस्ते, यह भारत का दूरसंचार नियामक प्राधिकरण है। विनियमन के उल्लंघन के कारण आपका होम नेटवर्क निष्क्रिय कर दिया जाएगा। विवरण के लिए कृपया ग्राहक सेवा के लिए 1 दबाएं, कृपया 0 दबाएं। இந்த மாதிரி ஃபோன் கால் நிறைய பேருக்கு வந்திருக்கும்னு நம்புறோம். இந்த மாதிரி கால்ஸ் தினம் தினம் வேற வேற நம்பர்ல இருந்து வந்துட்டு இருக்கு. இது மூலமா +00 சொல்லி அவங்க நம்மள ஏதாவது ஒரு நம்பரை அழுத்த சொல்லி நம்ம அக்கௌண்ட்ல இருக்க பணத்தை எப்படியாவது அவங்க எடுக்கிறதுக்காக ட்ரை பண்றாங்க. டெலிகாம் டிபார்ட்மெண்ட்ல இருந்து யாருக்கும் எந்த ஃபோன் காலும் வரதில்லை. ஏன் நம்மளோட நெட்ஒர்க்ஸ் ஏர்டெல்ல இந்த மாதிரி கவர்மெண்ட் நெட்ஒர்க்கு மற்ற இதுலலாம் இதை கண்ட்ரோல் பண்ணாம வச்சிருக்காங்கன்னு தெரியல. இந்த மாதிரி ப்ராப்ளம் மறுபடியும் வந்துகிட்டே தான் இருக்கு. அதனால நம்ம தான் கொஞ்சம் கவனமா இருந்து இந்த மாதிரி கால் வந்ததுன்னா எந்த நம்பரையும் ப்ரெஸ் பண்ணாம நம்ம காலை கட் பண்ணிட்டு நம்பரை பிளாக் பண்ணிடணும். முடிஞ்சா ஆடியோ ரெக்கார்ட் பண்ணி மறுபடியும் டெலிகாம் டிபார்ட்மெண்ட்டுக்கு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணிட்டே இருங்க. அப்பயாச்சும் இந்த பிரச்சனை சரியாகுதா பார்க்கலாம். ஆனா எதுவும் தெரியாதவங்க, இதை பத்தி விவரம் தெரியாதவங்க ஏதோ நம்பரை பிளாக் பண்ண போறாங்க அப்படின்னு நினைச்சிட்டு அவங்க சொல்ற நம்பரை ப்ரெஸ் பண்ணி தேவையில்லாம பிரச்சனையில மாட்டிப்பாங்க. நம்ம தான் கொஞ்சம் கவனமா இருக்கணும். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் இந்த விஷயத்த சொல்லுங்க. நீங்களும் பத்திரமா இருங்க. ஒரு நாள் பிளாக் பண்ணா மட்டும் பத்தாது. தினம் தினம் வேற வேற நம்பர்ல இருந்து இந்த பிரச்சனை வந்துகிட்டே தான் இருக்கு. கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் யாராவது டெலிகாம் டிபார்ட்மெண்ட்ல இருந்து இது பார்த்தீங்கன்னா இது எப்படி கண்ட்ரோல் பண்றதுன்னு கொஞ்சம் டிசைட் பண்ணி அதை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுங்க. இதனால நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க. தெரிஞ்சவங்க கரெக்டா இருந்துடுறாங்க, தெரியாதவங்க இது ஏதாவது ப்ரெஸ் பண்ணி தேவையில்லாம பிரச்சனையில மாட்டிக்கிறாங்க. அக்கௌண்ட்ல இருக்க பணத்தை எப்படியாவது திருடணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்றாங்க. உழைச்சி சம்பாதிக்கிறதுக்கு நிறைய வழி இருக்கு. அதெல்லாம் விட்டுட்டு ஏன் இந்த மாதிரி பண்றாங்கன்னு தெரியல. இருந்தாலும் இந்த மாதிரி கண்ணுக்கு தெரியாத திருடர்கள் கிட்ட இருந்து நம்ம தான் பத்திரமா இருக்கணும். மிக்க நன்றி.